ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्मः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபரித அதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். போன வகுப்பில் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி வேதத்துக்கு இதுக்கு சாமியம் இருக்கா திருவாய்மொழிக்கு அப்படிங்கிறத பல விதத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது என்ன அந்த கேள்வி ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி திருவாய்மொழி கற்றால்தான் வைஷ்ணவம் சித்திக்கும், இல்லை பிராமணனுமே சித்திக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால இந்த திருவாய்மொழிக்கு வேதத்தினுடன் சாமியம் உண்டா, அதற்கு தகுதியாக நிற்கும் இது உண்டா அப்படிங்கிறதுக்கு பல விதத்தில் கேள்விகள் எழுந்து அதற்கு பதில் சொல்லப்பட்டது. முதல்ல வேதங்கள் பலவிதம் பகுவிதம் அப்படின்னு பார்த்தோம். கற்பவர்களுடைய அந்த இதற்கு திறமைக்கு ஏற்பவும் உலகளங்குக்கு ஏற்பவும் வேதங்கள் பல வகையாக இருப்பது போல திருவாய்மொழியும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது வடமொழியில் உள்ளதே, இது தமிழ் மொழியில் உள்ளதே, இரண்டும் எப்படி சமமாகும்ங்கிற கேள்விக்கு வடமொழி அனாதியானதை போலவே தமிழ் மொழியும் அனாதியானதே, இதுக்கு ஆகத்தியம் என்று அகஸ்தியரால் இது உலகுக்கு விரிவுரைக்கப்பட்ட போதிலும் இதுவும் அனாதியானதே அப்படின்ட்டு திருநெடுந்தாண்டகத்திலேருந்து ஒரு வரி எடுத்து பார்த்தோம். அதில் வடமொழியை காட்டிலும் தென்மொழி இன்னுமே புராணமானது அப்படின்னு பார்த்ததுனால எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தமிழ் மறை அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே வடமொழி மறை என்று ஒன்று என்பது சொல்வதற்காகத்தான். அதனால் அந்த வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் அந்த சொல் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வேதத்துக்கு அங்கங்கள் உண்டே, உபாங்கங்கள் உண்டே, இதற்கு உண்டா, திருவாய்மொழிக்கு அவ்வாறு உண்டா என்று பார்த்தபோது இதற்கும் உண்டு. திருமங்கை ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் இதற்கு அங்கங்கள், மற்ற ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் இதற்கு உபாங்கங்கள் அப்படின்னு பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய தகுதிகள் இதெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா, வேத நன்னூல், இருந்தமிழ் நூல், ஆக்ஞை ஆணை வசையில் ஏதமில் ஸ்ருதி செவிக்கினிய ஓதுகின்ற உண்மை பொய்யில் பாடல் பண்டை நிற்கும் முந்தை அழிவில்லா எனும் லட்சணங்கள் ஒக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இந்த பக்கம் வேதத்துக்கு எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் திருவாய்மொழிக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த சூத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 45வது சூத்திரத்தில் பார்த்தோம். வேதத்திற்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள் ஒரு பக்கம், தமிழ்மறையாகிய திருவாய்மொழிக்கு இது சொல்லும் ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள் ஒரு பக்கம் பார்த்தோம். உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். வேத நூல் அப்படிங்கிறதுக்கு வேத நூல் பிராயம் 100 என்று சொல்லி வேதத்தை சாஸ்திரம் என்று சொல்லுகிறது திருமாலையிலேருந்து பார்த்தோம். அதே போல் இருந்தமிழ் நூற்புலவன் இந்த பெரிய திருமொழியிலேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து இதுவும் தமிழ் சாஸ்திரமாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்கள் அதற்கு காட்டி
வேதத்துக்குள்ள அத்தனை ஏற்றமும் திருவாய்மொழிக்கு உண்டு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா, வேதம் வந்து அனாதியானதுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அபௌருஷேயம் அப்படின்னு வேதத்திற்கு ஒரு ஸ்லாக்கியம் உண்டு. அதாவது அபௌருஷேயம்னா ஒரு மனிதனால், அப்பௌருஷேயம் புருஷன், ஒரு புருஷனால் ஒரு மனிதனால் செய்யப்பட்டது அல்ல அப்படிங்கிற பெருமை வந்து வேதத்துக்கு உண்டு. ஆகையால தான் அது மிகச்சிறந்த பிரமாணமாக கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த அபௌருஷேயமாக இருக்கக்கூடியதில் என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு புருஷனால் செய்யப்படுகிற நூலுக்கு 3 விதமான குற்றங்கள் இருக்கும். அது வந்து பிரமம், பிரமாதம் மற்றும் விப்ரலம்பம் அப்படின்ட்டு 3 பார்ப்போம். பிரமம் அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது பிரமம். அது மனிதனால் ஏற்படக்கூடிய குற்றம். ஒரு மனிதன் வந்து ஒரு நூலை செய்தானாகில் அதில் அந்த குற்றம் வரலாம். ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது. பிரமாதம் அப்படிங்கிறது வந்து சொல்ல வந்ததை நினைவு பிசகாலோ அல்லது வார்த்தை பிசகாலோ மாற்றி சொல்லிவிடுது பிரமாதம் எனப்படும். விப்ரலம்பம் என்பது படிப்பவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் எழுதப்படுவது. இதெல்லாம் இந்த குற்றங்கள் வந்து ஒரு மனிதனால் இயற்றப்படும் நூலுக்கு இருக்கலாம். ஆனால் வேதத்திற்கு இந்த குற்றங்களே இல்லை என்பதாலே அது வந்து ஒரு புருஷனால் செய்யப்பட்டது அல்ல. அது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்றதுனால தான் வேதத்தை வந்து நம்ம மிக சிறந்த பிரமாணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரமபுருஷன் அப்படின்னு அறியணும்னா அதற்கு வந்து வேதம் தான். அவன் சாஸ்திரங்களால் அறியப்படுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த அபௌருஷேயம் அப்படின்னு வேதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதை வந்து நீங்க எப்படி திருவாய்மொழிக்கு சொல்லுவீர்கள்? ஏன்னா திருவாய்மொழி நம்மாழ்வாரில் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி பலமுறை சொல்லிட்டே இருக்கோம். அபௌருஷேயமான வேதங்களுக்கு இந்த நம்மாழ்வாரால் அருளி செய்யப்பட்ட திருவாய்மொழிக்கு எப்படி சாமியம் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது 46வது சூத்திரம். ஒருவரால் இயற்றப்பட்டதன்று. எது? வேதம். வேதம் வந்து ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று. ஆனால் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்திற்கு கர்த்தாக்கள் எனப்படுகின்றனர் இல்லையா. நம்ம விவரமா பார்த்தோம் போன வகுப்புல எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விவரமா பார்த்தோம். ஆகையால திவ்ய பிரபந்தங்களுக்கு என்னங்க 44 சொல் இல்ல 44. சரி ஓகே சாரி 44 45 விட்டு. இப்போ அதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது 44வது சூத்திரம். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, வேதம் அபௌருஷேயம்ங்கிறதுனால அந்த பிரமாதம்ங்கிற குற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா. சொல்ல வேண்டியதை மாற்றி சொல்லலாம். அதாவது இது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சொல்ல வந்ததை மாற்றி சொல்லக்கூடிய அந்த மயர்வு ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மயர்வர மதிலன்னு நமக்கு இல்லாததுனால 44க்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே 45க்கு போயிட்டு இது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனே வச்சுக்கலாம். 44வது சூத்திரம். அங்க உபாங்கங்களை காட்டிலும் வேதம் முதன்மை பெற்றிருப்பது போல மற்ற பிரபந்தங்களை காட்டிலும் நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள் முதன்மை பெற்றிருக்குமோ என்பதற்கு இந்த சூத்திரத்தில் விடை அளிக்கப்படுகிறது. இப்போ வந்து வேதத்திற்கு அங்கங்கள் வேதாங்கங்கள் இருப்பதை போல நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு எவை அங்கங்கள் எவை உபாங்கங்கள் அப்படின்னு போன வகுப்புல பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. சகல வித்யாதிக வேதம் போலே இதுவும் திவ்ய பிரபந்த பிரதானம், இதுவும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. சகல வித்யாதிக வேதம் போலே எல்லா வித்தைகளும் நமக்கு கற்பிக்கும் அந்த வேதத்தை போலவே இதுவும் திவ்ய பிரபந்த பிரதானம். எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளேயும் நம்மாழ்வார் அருளி செய்தவை பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இந்த மாதிரி பிரித்து கொள்ளணும். சகல வித்யாதிக வேதம் போலே வேதமானது மற்ற 14 கலைகளோடு ஒரு சேர பேசப்பட்டிருந்தாலும் பிரதானமானது.
மற்ற 14 கலைகளோடு சேர பேசப்பட்டிருந்தாலும் வேதம் முக்கியமானது அப்படிங்கிறது இந்த பக்கம் சொல்றாங்க. அந்த 14 கலைகள் என்னென்னு பார்த்தா 6 அங்கங்கள், 4 வேதங்கள், மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், புராணம் மற்றும் தர்ம சாஸ்திரம். இதோடு சேர்ந்து பேசப்பட்ட போதிலும் வேதம் பிரதானமானது. இந்த மத்தவை பற்றி நம்ம சொல்ல அதோடு சேர்த்து பேசப்பட்டிருந்த போதிலும் வேதம் பிரதானமானது. அதே போல இவற்றுள் தன் ஏற்றத்தால் பிரதானமானது வேதம். இதோடு சேர்த்து பேசப்பட்டாலும் எது 6 அங்கங்களோடு 4 வேதங்கள், மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், புராணம், தர்ம சாஸ்திரம் எல்லாவற்றோடும் சேர்த்து பேசப்பட்ட போதிலும் வேதம் பிரதானமானது, முக்கியமானது. அதே போல திவ்ய பிரபந்தத்திலும் இதுவும் நம்மாழ்வாரின் அருளிச்செயல்கள் 4. இது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி. இந்த 4ம் மற்ற ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களோடு சேர்த்து பேசப்பட்டிருந்த போதிலும் இவை பிரதானமானவை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்மாழ்வாரின் அருளிச்செயல்கள் 4ம் திவ்ய பிரபந்த பிரதானம். மற்ற ஆழ்வார்கள் அருளிச்செயல்களோடு ஒக்க பேசப்பட்டிருந்த போதிலும் இது முக்கியமானது. மற்ற திவ்ய பிரபந்தங்களுள் தன் ஏற்றத்தால் பிரதானமானது தமிழ்மறையாகிய திருவாய்மொழி. ஸோ மற்ற ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தங்களோடு 4000 திவ்ய பிரபந்தம்னா எல்லாமே தான் சேர்ந்து வரும். நம்ம ஆழ்வார் அருளி செய்ததாகட்டும், மற்றவர்கள் அருளி செய்ததாகட்டும். ஆனாலும் திருவாய்மொழி தன்னுடைய ஏற்றத்தால் பிரதானமானது, அது மிகவும் முக்கியமானது அப்படின்ட்டு அந்த ஐயப்பாட்டையும் இதில் தீர்த்து வைக்கிறார்கள். எப்படி வேதம் பிரதானமோ அதே போல நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியும் பிரதானமானது அப்படின்னு காட்டுறாங்க. அடுத்தது 45வது சூத்திரம். வேதத்தின் ஏற்றத்திற்கு காரணங்களான சாஸ்திரமாக இருத்தல், பகவானுடைய ஆணையாக இருத்தல், குற்றமில்லாததாக இருத்தல், செவி வாயிலாக கேட்கப்பட்டு வருதல், மெய்மையாக வருதல், அனாதியாக இருத்தல், அழிவில்லாது இருத்தல் என்னும் தன்மைகள் இவற்றிற்கும் உண்டோ என்னும் கேள்விக்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. வேதத்திற்கு இருக்கக்கூடிய பலவித அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் உண்டா, நம்மாழ்வாருடைய அருளி செயல்களுக்கு உண்டா, திருவாய்மொழிக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்றாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்றாங்க? சாஸ்திரமாக இருத்தல் ஒன்று, பகவானுடைய ஆணையாக இருத்தல், குற்றம் இல்லாமல் இருத்தல், குற்றமே இருக்காது, நம்ம சொன்ன குற்றங்கள் இருக்காது, செவி வழியாக கேட்கப்படுதல், மெய்மையாக வருதல், இதில் பொய்யே கலப்படமே இருக்காது. இது பிரமாணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், 100க்கு 100 பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். அனாதியாக இருத்தல், எப்பவுமே இருக்கு, இந்த காலத்தில் வந்துச்சு இந்த காலத்தில் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அழிவில்லாது இருத்தல், இதற்கு அழிவே கிடையாது ஏனும் தன்மைகள் வேதத்திற்கு உண்டு, இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டா, நம்மாழ்வாருடைய அருள் செயல்களுக்கு உண்டா அப்படிங்கிற கேள்வி. சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேத நூல், இருந்தமிழ் நூல், ஆக்ஞை, ஆணை, வசையில், ஏதமில், ஸ்ருதி, செவிக்கினிய, ஓதுகின்ற தன்மை, பொய்யில் பாடல், பண்டை நிற்கும், முந்தை அழிவிலா என்னும் லட்சணங்கள் ஒக்கும். நாயனார் அப்படியே கலந்து கொடுத்துருக்கார், வேதத்திற்கு எதெல்லாம், திவ்ய பிரபந்தங்களுக்கு எதெல்லாம்ட்டு. இப்போ அதை பிரித்து நம்ம வேதத்திற்கு எது, திவ்ய பிரபந்தங்களுக்கு எது, திருவாய்மொழிக்கு எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கணும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். வேதத்திற்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள் இந்த பக்கம் நம்ம ஒன்னொன்னா கம்பேர் பண்ணிக்கலாம், ஒன்னொன்னா எடுத்து அது சாமியம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வேதத்திற்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள் இந்த பக்கம், தமிழ் வரைக்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள் இந்த பக்கம். முதல்ல வேத நூல், இந்த வேதம் ஒரு நூல் அப்படின்னு சொல்றதுக்கு வேத நூல் பிராயம் 100, அதாவது திருமாலை பாசுரம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்ததில் வேத நூல் பிராயம் 100, மனுஷர் தான் புகுவரேலும் அப்படின்ட்டு அந்த பாசுரம் போகும். என்னும் பாசுரம் வேதத்தை சாஸ்திரம் என்கிறது. வேத நூல் பிராயம் 100 அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு ஆயுள் 100 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எங்கன்னா வேதம். ஆகையால இந்த 100 ஆயுசை விதிக்கக்கூடிய அது ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி இந்த திருமாலை அந்த வரிகளில் நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வேத நூல் பிராயம் 100 என்று சொல்லுவதால் வேதத்தை சாஸ்திரம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். ஸோ முதல்ல சாஸ்திரமாக இருக்கும் தன்மை.
இந்த பக்கம் இதுக்கு வந்தீங்கன்னாக்கா இருந்தமிழ் நூல் அப்படின்னு பேர். இருந்தமிழ் நூல் புலவன் பெரிய திருமொழி என்னும் பாசுரம் இதனை பெரிய தமிழ் சாஸ்திரமாக சொல்லுகிறது. இப்போ இருந்தமிழ் நூல் புலவன் இருந்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, நூற்புலவன் அப்படின்னு சொல்லும்போது இதையும் ஒரு சாஸ்திரம். இருந்தமிழ் நூல் எப்படி அந்த வேதம்ங்கிறது சாஸ்திரம்னு சொல்லப்பட்டதோ அதே போல இந்த இருந்தமிழ் நூல் அப்படின்னு சொல்லுவதும் இது தமிழ் சாஸ்திரம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குது. ஆகையால் இந்த பக்கம் வேதம் சாஸ்திரம் என்பது காட்டி கொடுக்கப்பட்டது, இந்த பக்கம் இந்த திவ்ய பிரபந்தம் சாஸ்திரம் என்று காட்டி கொடுக்கப்பட்டது. இரண்டாவது ஆக்ஞை ஆணை. இறைவனுடைய ஆணையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இறைவனுடைய ஆணையாக இருப்பது தான் சிறப்பு. அது வேதத்திற்கு எப்படி உண்டு, திவ்ய பிரபந்தத்திற்கு எப்படி உண்டுன்னு பார்த்தாக்கா, ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் என்னுடைய ஆணை அப்படின்னு பாஞ்சராத்திரத்துல எம்பெருமானே சொல்லியிருக்கான். பாஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரம் அப்படின்ட்டு அது எம்பெருமான் தானே அருளி செய்தது. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் என்னுடைய ஆணை, வேதமும் இந்த ஸ்மிருதிகளும் என்னுடைய ஆணை என்று தானே சொல்லியிருக்கிறான். அதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வடமொழி பிரமாணங்களை பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹிர் மைம வாக்ஞா என்பது பாஞ்சராத் என்னுடைய ஆக்ஞைனே சொல்லியிருக்கான். ஆகையால பகவானுடைய ஆணையாக இருக்கும் தன்மை வேதத்திற்கு உண்டு. இந்த பக்கம் பார்த்தாக்கா ஆக்ஞை ஆணை இவங்களுக்கு உண்டானா ஆணை 1000 அப்படின்னு திருவாய்மொழி 6:3-11 என்னும் பாசுரம் இதை இறைவனின் ஆணையாக உரைக்கிறது. ஆணை 1000 யாருடைய ஆணை? எம்பெருமானுடைய ஆணை. ஆகையால் இந்த பக்கம் பார்த்தாக்கா அது வேதமும் இறைவனுடைய ஆணை, திருவாய்மொழியும் இறைவனுடைய ஆணை அப்படிங்கிறது அங்கே பாஞ்சராத்திரத்தை உதாரணமாக மேற்கோளை காட்டுறாங்க. இங்கே திருவாய்மொழி 6:3-11 அதில் இருக்கக்கூடிய ஆணை 1000 அப்படிங்கிற வரி எடுத்து காட்டுறாங்க. மூணாவது வசையில், வசையே இருக்கு. அதில் கடினமான சொற்களோ ஒரு இதுவோ இருக்கக்கூடாது. வசையில் நான்மறை பெரிய திருமொழியில இன்று வேதத்திற்கு வஞ்சித்தல் போன்ற குற்றங்கள் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல இந்த விப்ரலம்பம் அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தர் போயிட்டு இருந்தா அவங்க மேல ஒரு கயிறை தூக்கி போட்டு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறது, வஞ்சிப்பது. அந்த வஞ்சிக்கக்கூடிய எண்ணம் வேதத்திற்கு கிடையாது. அது அபௌருஷேயமாக இருப்பதால் அதற்கு அந்த விப்ரலம்பம், அந்த வஞ்சித்தல் என்னும் குற்றம் அதற்கு கிடையாது. ஆகையால வசையில் நான்மறை அப்படின்ட்டு பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காரு என்று வேதத்திற்கு வஞ்சித்தல் போன்ற குற்றங்கள் இல்லை என்று காட்டப்படுகிறது. வேதம் ஒருவரை வஞ்சிக்காது. அதாவது 1000 தாய் தந்தரை காட்டிலும் சிறந்தது வேதம் சொல்லுவாங்க. அது ஒரு நாளும் ஒரு ஜீவாத்மாவிற்கு ஒரு தவறான வழியை காட்டவே காட்டாது, வஞ்சிக்காது. இப்போ இந்த லட்சணம் தமிழ் மறைக்கு உண்டா அப்படின்னு பார்த்தா, ஏதமில் 1000 திருவாய்மொழி 1:6-11 என்று தமிழ் மறையை குற்றமற்றதாக அறிவிக்கின்றது. ஏதமில் 1000 இதற்கும் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அந்த பிரமமோ பிரமாதமோ அந்த விப்ரலம்பமோ தமிழ் மறைக்கும் கிடையாது அப்படிங்கிறத இந்த திருவாய்மொழி பாசுர வரியாக எடுத்து காட்டுறாங்க. ஏதமில் 1000 குற்றமில்லாத இந்த 1000 பாசுரங்கள். அப்புறம் ஸ்ருதி செவிக்கினிய. ஸ்ருதி இப்போ வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? செவி வழியாக கேட்கப்படுவது. ஆச்சாரம் சொல்லி தர மாணாக்கர்கள் அதை கேட்டு கேட்டு கிரகித்து கொள்வதால் அது ஸ்ருதி என்ற பெயரும் உண்டு. அது செவிக்கினியது. அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கணும். வேதம் ஓதுவதை கேட்கும்போது ரொம்ப இன்பமாக இருக்கும் இந்த ஸ்ருதி, இந்த செவிக்கு. ஸ்ருதி செவிக்கினிய. சுடர் மிகு ஸ்ருதி திருவாய்மொழியில் என்று கேட்கப்பட்டு வருகின்ற காரணத்தால் ஸ்ருதி என்று பெயர் என்று முன்னோர்கள் உச்சரித்தபடியை செவியால் கேட்டு கற்பது வேதம். சுடர்மிகு ஸ்ருதி என்று கேட்கப்பட்டு கற்றுக்கொள்ளப்படுவது வேதம் அப்படின்ட்டு திருவாய்மொழியிலேயே காட்டப்பட்டிருக்கு. அதுல ஸ்ரூயதே இதி ஸ்ருதி அப்படிங்கிறது பிரமாணம். ஸ்ரூயதே இதி ஸ்ருதி, எது கேட்கப்படுகிறதோ அது ஸ்ருதி, கேட்கப்பட்டு கற்றுக்கொள்ளப்படுவது வேதம். சுடர்மிகு ஸ்ருதி அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி செவிக்கினிய, கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே அப்படின்ட்டு திருவாய்மொழி 10:6-11 சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல். வானவர்களுக்கே அது அவ்வளோ இனிமையா இருக்கா இந்த திருவாய்மொழி பாசுரங்களை கேட்பது. வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொற்கள் அப்படின்னு சொன்னதால இதற்கும் அந்த கௌரவம் உண்டு. அதாவது கேட்கப்படுதல், கேள்விக்கு இனிமையாக இருத்தல், ரெண்டுமே திருவாய்மொழிக்கும் உண்டு அப்படின்ட்டு. அது ஓதுகின்றது உண்மை. ஓதுகின்ற உண்மைனா
வேதனுள் ஓதுகின்றது உண்மை. திருச்சந்த விருத்தம் 72ல் திருமழிசை ஆழ்வார் சொல்லியிருக்காரு என்று வேதம் கூறுவதில் பொய் இல்லை என்று தெளிவாக்கப்படுகிறது. பொய்யே கிடையாது. பொய் இருந்தால் அது வேதமே இல்லை. ஏன்னா வேதம்னா நமக்கு கற்றுக் கொடுப்பது இல்லையா? அது கற்றுக் கொடுக்கும்போது அது உண்மையை கற்றுக் கொடுத்தால்தானே நாம் நேராக பாதையில் செல்ல முடியும். ஆகையாலே வேத நூல் ஓதுகின்றது உண்மை அப்படின்னு திருச்சந்த விருத்தத்தில் இருக்கு. ஆனால் வேதம் உண்மையே பேசும், சத்தியத்தையே பேசும். இந்த சிறப்பு உண்டா திருவாய்மொழிக்குன்னு பார்த்தா பொய்யில் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகா. பொய்யில் பாடல் திருவாய்மொழி 4:3-11 என்று இதுவும் பொய் என்பது சிறிதும் இல்லாதது என்று அறிவிக்கப்படுகிறது. பொய் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஒரு திருவாய்மொழியோ எந்த ஜீவப்பிரபந்தம் பாசுரமோ படிச்சுட்டு சரி இது ஏதோ கடவுள் சம்பந்தப்பட்டது நம்ம படிச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இல்லாமல் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் அந்த ஒரு சொற்றொடும் உண்மை 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 நினச்சி அந்த பாதையில் நம்ம போகும்போது நமக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். ஆகையால் அப்படி வழிகாட்டக்கூடிய அந்த திருவாய்மொழி 100க்கு 100 உண்மையாக தான் இருக்கணும். அதுல பொய் என்பது கலப்படமே இருக்கவே இருக்காது. பொய்யில் பாடல் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுவும் பொய் என்பது சிறிதும் இல்லாதது. எங்கேயானும் தேடி பார்த்து நம்ம வஞ்சிக்கக்கூடிய பொய்யான செய்தி அதில் உண்டுன்னா இருக்காது, இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். அப்புறம் பண்டை நிற்கும். இது அனாதியாக புராணமானதாக இருக்கணும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ணது 100 வருஷத்துக்கு முன்னால் பண்ணுறதுங்கிற அந்த இது இருக்கக்கூடாது. பண்டை நிற்கும். பண்டை நான்மறை பெரிய திருமொழி என்கிறபடி அனாதியானது, பழமையானது. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஆன்டீக் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீக் வேல்யூ பழசாக இருக்கணும், புதுசாக இருக்கிறதுக்கு அவ்வளோ மதிப்பே கிடையாது. அந்த மாதிரி சாதாரண நம்ம அச்சித்தான இதுக்கே அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கே வழிகாட்டக்கூடிய நம்ம ஆத்மாவை உய்விக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பழமையானதாக, தொன்மையானதாக, ஆரம்பம் காண முடியாதாக இருந்தால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பண்டை நான்மறை என்கிறபடி அனாதியானது, பழமையானது. எப்போதான் வேதம் ஆரம்பிச்சிச்சு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 5000 வருஷம் 6000 வருஷம்ட்டு. ஆனால் அது உண்மை அல்ல. வேதம் அனாதியானது, ஆரம்பம் காண இயலாதது. வேதம் அனாதியானது, பழமையானது. சரி, அந்த சிறப்பு திருவாய்மொழிக்குண்டான்னு பார்த்தா முந்தை 1000 என்று திருவாய்மொழி 6:5-11 அறிவிக்கப்பட்டபடி அனாதியாகவும் பழமையாகவும் அறிவிக்கப்படுகிறது. முந்தை 1000 இது முந்தே இருந்தது. 1000 முதல்லேருந்து இருக்கக்கூடியது, இந்த காலத்துல தான் தோன்றியது என்று சொல்ல முடியாது என்கிற சிறப்பு உங்களுக்கு வேதத்திற்கும் உண்டு, திருவாய்மொழிக்கும் உண்டு. அப்புறம் முந்தை அழிவில்லா. சரி, இப்பெல்லாம் இருக்கு, நம்ம காலத்தான் இருக்கு, இன்னும் அழிஞ்சு போயிடுமோ, வேதம் இல்லாமல் போயிடுமோ, திருவாய்மொழி இல்லாமல் போயிடுமோனா கிடையவே கிடையாது. எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது வேதமும் திருவாய்மொழியும். அது முந்தை அழிவில்லா அப்படிங்கிறதுக்கு எதை காட்டுறாங்கன்னா நிற்கும் நான்மறை, என்றுமே நிலைத்து நிற்கும் நான்மறை. திருவாய்மொழி 6:5-4 என்று அழிவில்லாததாக அறியப்படுகிறது. அழிவே கிடையாது, எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அழிவில்லா 1000 திருவாய்மொழி 9:7-11 என்பதில் அழிவில்லாததாக சொல்லப்படுகிறது. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இது நூல், இது இறைவனின் ஆணை, இதில் வசை வஞ்சிப்பது கிடையாது, செவிக்கினியது, இது உண்மைதான் பேசும், அனாதியானது, அழிவில்லாதது. இந்த எல்லா தகுதிகளுமே வேதத்திற்கும் உண்டு, திருவாய்மொழிக்கும் உண்டு. ஆகையால இது வேதத்திற்கு சமமானது, தமிழ்மறை அப்படின்னு ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிறது இந்த சூத்திரம் காட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது 46வது சூத்திரம். இப்போதான் இதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கணும். வேதம் ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று, ஆனால் இங்கே நம்மாழ்வார் தான் இதற்கு கர்த்தா என்று சொல்கிறீர்களே, இது எப்படி அப்படின்ற கேள்விக்கு இதில் பதில் வருது. வேதம் ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று, ஆனால் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்திற்கு கர்த்தாக்கள் எனப்படுகிறார்கள். எனவே வேதத்தின் தன்மைகளான என்றும் உளவாக இருத்தல், ஒரு புருஷனால் சொல்லப்படாததாக இருத்தல் ஆகிய தன்மைகள் இவற்றுக்கு பொருந்தாதே என்னும் ஐயத்திற்கு பதில் அளிக்கப்படுகிறது இந்த சூத்திரத்தில். வேதத்திற்கு முக்கியமாக 2 பண்புகளை சொல்லி அதுக்கு இங்கே சமாதானம் கேட்கிறார்கள். என்னன்னா, என்றும் உளவாக இருத்தல், அனாதியாக இருத்தல், ஒரு புருஷனால் இயற்றப்படாததாக இருத்தல். இது 2 தான் வேதத்துடைய தனித்தன்மைன்னு வச்சுக்கலாம். இது உண்டா, திருவாய்மொழிக்கு உண்டா? ஏன்னா இது நம்மாழ்வார் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றீங்களே, நம்மாழ்வார் இங்கே எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு எல்லாம் நமக்கு தெரியுமே.
அப்படி அனாதியான தன்மை இதற்கு உண்டா, ஒரு புருஷனால் ஆக்கப்படாத தன்மை இதற்கு உண்டா என்னும் கேள்வியற அதற்கு இதிலே பதில் சொல்கிறார்கள். சொல்லப்பட்ட என்ற இதில் கர்த்திருவம் ஸ்மிருதி அத்தை ஸ்வயம்பூ படைத்தான் என்கிறது போலே அப்படின்ட்டு வேதம். அந்த சூத்திரம் என்னன்னா, சொல்லப்பட்ட என்ற இதில் கர்த்திருவம் ஸ்மிருதி அத்தை ஸ்வயம்பூ படைத்தான் என்றது போலே அப்படின்னு ஒரு உதாரணத்தை காட்டி விளக்கிறார். இது இப்படியே படிச்சா புரியாது, அதை பிரித்து நம்ம பார்த்தா புரியும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஸ்வயம்பூ என்கிற பிரம்மனுக்கு சொல்லப்பட்ட கர்த்திருவம், ஸ்வயம்பூ என்கிற பிரம்மனுக்கு சொல்லப்பட்ட கர்த்திருவம் ஆழ்வார்க்கு சொல்லப்பட்ட கர்த்திருவம். இப்போ ஸ்வயம்பூ அப்படின்னா அதை வந்து நான்முக பிரம்மனை குறிக்கும். அவனுக்கு எப்படி இந்த வேதம் சொல்லப்பட்டதோ அதே போல் ஆழ்வாருக்கும் சொல்லப்பட்டது. அது பிரம்மன் தன்னுடைய வாயால் சொன்னதால அது வந்து கர்த்திருவம் ஆகாது. அவனால் முந்தி இருந்தது அவன் வாயால் சொல்லப்பட்டது எப்படியோ அதே போல முன்பிருந்து தமிழ் மொழி நம்மாழ்வால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. இங்க வந்து நான்முக பிரம்மன், இங்க வந்து நம்மாழ்வார். அந்த முந்தியே இருந்த வேதத்தை நான்முகன் தன் வாயால் சொன்னான், முந்தியே இருந்த தமிழ்மறை நம்மாழ்வார் தன் வாயால் சொன்னார் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதாவது தோற்றக்கேடு இல்லாததா இருக்கிற இந்த வேத வாக்கானது பிரமனால் உண்டாக்கப்பட்டது என்னும் ஸ்ருதி வாக்கியம் வேதத்திற்கு பிரம்மனை கர்த்தாவாக சொல்லுகிறது. இது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம இந்த பிரளயம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. பிரளயம்னு சொல்லும்போது பிரளயம்ங்கிறது என்னன்னா, எல்லாமே இந்த சீத் அச்சீத் எல்லாமே சூக்ஷ்ம ரூபத்துல போய் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட திருமேனியோட ஒன்று விடுகிறது. சூக்ஷ்ம நிலையில அவன் இருப்பது தான் அது பிரளயம் அல்லது இந்த அண்டத்தின் அழிவுன்னு சொல்றோம். அப்போ வேதமும் போய் அவனுடைய சூக்ஷ்ம ரூபத்துல ஒன்றிவிடும். இப்போ அண்டத்தின் தோற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, இது எல்லாமே ஸ்தூல வடிவில் எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து தனித்தனியே காணப்படும். அப்போ வேதமும் அந்த மாதிரி காணப்படும். அந்த நேரத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஆணையாக நான்முகனை நீ வேதத்தை கூறுவாயாக அப்படின்னு வேதத்தை உலகுக்கு அறிவிப்பாயாக அப்படின்னு சொல்லி பொழுது அந்த ஆணையை ஏற்று நான்முக பிரம்மன் வேதத்தை ஓதுகிறான். அப்படின்னு அவன் அது கர்த்தாவா இல்லை, ஏற்கனவே இருந்த வேதத்தை அந்த அந்த பிரளயத்தின் போது மறைந்து இருந்ததை சிருஷ்டியின் போது அவன் தன் வாயால் சொல்லுகிறான். ஆகையால் அங்கே பிரம்மன் அதற்கு கர்த்தா எனப்பட்டானே தவிர அவன் உண்மையில் அதை ஆக்கியவன் அல்ல. அதே போன்றதுதான் திருவாய்மொழியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். தோற்றக்கேடு இல்லாததாக இருக்கிற இந்த வேத வாக்கானது பிரமனால் உண்டாக்கப்பட்டது என்று ஸ்ருதி வாக்கியம் வேதத்திற்கு பிரம்மனை கர்த்தாவாக சொல்லுகிறது. அது அப்போ ஸ்வயம்பூ சிருஷ்டித்தான் என்னாமல் ஸ்வயம்பூ படைத்தான் எனப்படுகிறது. இது முன்னம் திசைமுகனை தான் படைக்க மற்றவனும் முன்னை படைத்தன நான்மறைகள் என்று பெரிய திருமடல்ல, அதாவது ஆழ்வார்கள் வந்து எப்படி எப்படியே எல்லாம் பிரிச்சு நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு ஏற்றம், தமிழ் மறைக்கு ஏற்றம். அதனாலதான் என்ன அப்படின்னா, ஸ்வயம்பூ சிருஷ்டித்தான் என்னாமல், ஸ்வயம்பூங்கிறது யாரு, நான்முக பிரம்மன். அவன் சிருஷ்டித்தான்னு சொல்லல, அவன் வேதத்தை சிருஷ்டித்தான்னு சொல்லாம படைத்தான் எனப்படுகிறது. அவன் படைத்தான், எடுத்து வச்சான், முன்னால எடுத்து வச்சான் எனப்படுகிறது. இது முன்னம் திசைமுகனை தான் படைக்க. திசைமுகன் யாரு, திசைமுகனும் நான்முக பிரம்மன். அவனை தான் படைக்க யார் படைத்தான், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய நாபி கமலத்திலே அந்த திசைமுகனை, 4 திசையில முகம் கொண்ட பிரம்மனை படைத்தான். மற்றவன் யாரு, அந்த நான்முக பிரம்மன் முன்னம் படைத்தான் நான்மறைகளை. அவன் அந்த நான்மறைகளை சொன்னான், முன்னமே இருந்த நான்மறைகளை அவன் சொன்னான் அப்படின்ட்டு பெரிய திருமடல திருமங்கையாழ்வார் காட்டி கொடுத்திருக்கார். என்ன பாசுர வரிகள் இந்த கருத்தை கொண்டது. அதுதான் அதே கருத்து தான் இந்த வடமொழி பிரமாணம் படிச்சிங்கனாக்கா தெரியும். என்னன்னாக்கா, அநாதி நிதனா ஹேயஷா வாகு சிருஷ்டோ ஸ்வயம்புவா என்கிறது ஸ்மிருதி. அவன் தன் வாக்கால் சொன்னான், ஏற்கனவே இருந்ததா அந்த ஸ்ருதி, அந்த வேதத்தை இந்த நான்முகன் எம்பெருமானால் படைக்கப்பட்டு அவன் சொன்னான் அப்படின்னு. ஆகையாலே அங்க நான்முகனுக்கு அங்கே கர்த்திருவம், அவனே படைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் படைத்தான வேதத்தை என்றால் இல்லை, வேதம் ஏற்கனவே இருந்தது, அதை திரும்பவும் தன் வாயால் அவன் சொன்னான். அதே போன்றதுதான் இந்த திருவாய்மொழியும் அப்படின்னு சொல்ல வராங்க. தோற்றக்கேடு இல்லாத வேதங்கள் பிரமனின் வாக்கிலிருந்து தோன்றியதால் மாத்திரம் அவற்றிற்கு ஸ்மிருதி கர்த்திருவம் சொல்கிறது.
அவன் வாயில வந்துச்சு, அவன் சொன்னான். இப்போ நம்மளே ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு யாரோ எழுதின ஒரு போயமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம நல்லா ரொம்ப நாள் கழித்து அதை நம்ம லேர்ன் பை ஹார்ட் பண்ணி சொல்லும்போது அது நம்ம எழுதணும்னு அர்த்தம் இல்லையே. அதை வந்து நம்ம சொன்னோம், நாம் அதை கவியாக சொன்னோம். அதே போல் ஏற்கனவே இருந்த வேதங்களை அந்த துவக்கத்தில் அந்த சிருஷ்டி காலத்திலே எம்பெருமானுடைய திருவருளாலே அவனால் படைக்கப்பட்டு நான்முக பிரம்மன் சொன்னதால் அது வேதத்துக்கு கர்த்திருவம் பிரம்மனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்ன. அதே போன்றதுதான் திருவாய்மொழியும். சடகோபன் சொல்லப்பட்ட 1000 திருவாய்மொழி 8, 10, 11 என்னும் திருவாய்மொழிக்கு ஆழ்வார் கர்த்தாவாக சொல்லப்படுகிறார். ரொம்ப அப்படியே கம்பேரிசன் பார்த்துக்கோங்களேன். இந்த நான்முக பிரம்மன் வந்து ஏற்கனவே இருந்த வேதத்தை தன்வாயால் சொன்னதால் அவன் அதற்கு கர்த்தாவாக சொல்லப்பட்டான். அதே போல எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி சடகோபனுடைய வாயால் சொல்லப்பட்டதால் அது திருவாய்மொழி ஆயிற்று. சடகோபர் அதற்கு கர்த்தாவாக சொல்லப்பட்டார். தோற்றக்கேடு இல்லாத தமிழ் மறையும், இதுக்கும் தோற்றக்கேடு இல்லை, இதுக்கும் தோற்றக்கேடு இல்லாத தமிழ் மறையும் ஆழ்வார் வாக்கில் தோன்றியதால் அவருக்கு கர்த்திருவம் சொல்லப்பட்டது. கர்த்திருவம்னா கர்த்தாவாக இருக்கக்கூடியது, அதை ஏற்படுத்தியவராக இருக்கக்கூடியதுதான் கர்த்தா. கர்த்திருவம் வேதத்திற்கு நான்முகனுக்கு கர்த்திருவம் சொல்லுவது ஏன் என்றால் அவன் அந்த சிருஷ்டியின் துவக்கத்தில் தன் வாயால் அந்த வேதத்தை சொன்னான். திருவாய்மொழிக்கு சடகோபனை கர்த்தாவாக சொல்லுவது ஏன் என்றால் அவர் ஏற்கனவே இருந்த அந்த தமிழ் வரையை தன் வாயால் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த ஐயத்தையும் இங்கே இந்த சூத்திரத்திலே நீக்கி விடுகிறார்கள். அதுதான் 2 பிரதானம் இல்லையா. கர்த்திருவமும் எப்பொழுதும் உளவான தன்மை வந்து வேதத்திற்கு தனி சிறப்புன்னு சொன்னாங்க, அது இங்கேயும் உண்டு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்தது சூத்திரம் 47. ஆழ்வார் முன்பே இந்த சொற்கள் சேர்க்கைகளை பார்த்து பேசியதே தமிழ் மறையாக உள்ளது என்பது இந்த சூத்திரத்தில் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் அந்த ஏற்கனவே இருந்தது பார்த்து தரிசித்து எழுதினார்கள். இப்போ வேத மந்திரங்களை வந்து இந்த ரிஷிகளும் முனிகளும் தரிசித்து எழுதினார்கள். அதே போலத்தான் இந்த தமிழ் மறையும் தரிசித்து நம்மாழ்வார் எழுதினார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெஞ்சம் கூட இதுவும் அதுவும் வேறோங்கிற ஐயப்பாடு வராத அளவுக்கு இங்கே அதை நிலைநிறுத்துகிறார் நாயனார். இந்த சூத்திரத்தை பார்க்கலாம். நால்வேதம் கண்ட புராண ரிஷி மந்திர தரிசிகளைப் போல இவரையும் ரிஷி முனி கவி என்னும். இப்போ இந்த ரிஷினா யாரு, முனினா யாரு, கவினா யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது யாருக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா புராண ரிஷி அப்படின்ட்டு வியாச பகவானையும், மந்திரதர்சி அப்படின்ட்டு சௌனக பகவானையும் இவரையும் ஆழ்வாரையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரிஷியாக இருக்கக்கூடிய தன்மை, முனியாக இருக்கக்கூடிய தன்மை, கவியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த 3 பேருக்கும் ஒக்கும் அப்படின்னு சொல்லி காட்ட போறாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த ரிஷினா யாரு, முனினா யாரு, கவினா யாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பின்னால இருக்கு இந்த பேஜ். அதை 156ல் ஒரு பிரமாணம், 4வது பிரமாணம் தர்சநாத ருஷி. தர்சநாத ருஷி பார்க்கிறார், அவர் அதை பார்க்கிறார், அவர் ருஷி. மனசிசீலோ முனி, மனனம் செய்து கொண்டே இருப்பவர் முனி. அப்புறம் கவிஹி கிரந்ததர்சி, கிரந்ததர்சி அந்த ஏடுகளை அந்த புராணங்களை அந்த எழுதி வைக்கப்பட்ட வடிவத்தை பார்ப்பவர் கிரந்ததர்சி, அவர் தான் கவி. ஆகையால ரிஷி முனி கவி. ரிஷி வந்து பார்க்கிறார் அந்த மந்திரங்களை, மந்திர தரிசனம் பண்றார் அவர் வந்து ரிஷி. அப்புறம் வந்து மனனசீலர்கள், திருப்பி 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 அதே செய்து கொண்டிருப்பவர்கள் முனி. கவி அந்த புஸ்தகங்களை நூல்களை பார்ப்பவர்கள் கவி. ஸோ இந்த ரிஷி முனி கவி அப்படிங்கிறது வியாச பகவானுக்கு எப்படி இருக்கும், சௌனக பகவானுக்கு எப்படி இருக்கும், நம்மாழ்வாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஒற்றுமை காட்டி இதுவும் இவரும் அவரை போன்றவரே, இவர் கண் எழுத திருவாய்மொழியும் அதை போன்றதே அப்படின்னு இந்த சூத்திரத்தை காட்ட போறாங்க. ஸோ முதல்ல வந்து இவரை பார்த்துக்கலாம், யாரு, வியாச பகவான். நால்வேதம் கண்ட புராண ரிஷியை ரிஷி முனி கவி என்னுமது போலவும். வியாச பகவானை ரிஷிங்கிறோம், முனிங்கிறோம், கவிங்கிறோம். அது ஏன் அப்படின்ட்டு சொல்றாங்க. புராண ரிஷி வியாசர், வியாச பகவான் பழமையான ரிஷி, புராண ரிஷி. இவர் நால்வேதம் கண்டானே, பெரிய திருமொழி என்கிறபடியே சர்வேஸ்வரனை போல தானும் 4 வேதங்களை அறிந்தார் வியாச பகவான். வியாச பகவான் வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆவேச அவதாரம் அப்படின்வாங்க. ஆவேச அவதாரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜீவாத்மா
ஒரு உடலில் இருக்கும்போது தன்னுடைய தன்மைகளை அவற்றிற்குள் புகுத்தி நடத்தி செல்பவர், அதுதான் ஆவேச அவதாரம். அப்படி பார்க்க போனால் வியாச பகவானுள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானே ஆவேசித்து இருந்தான், அவருள்ளே இருந்தான். ஆகையால் அவருடைய ஏற்றத்தை நாம் சொல்லவே முடியாது. நால்வேதம் கண்டானே என்கிறபடி சர்வேஸ்வரனை போலவே தானும் 4 வேதங்களை அறிந்தார் வியாச பகவான். தன் அசாதாரண உருவோடு மட்டுமல்லாமல் வியாசராகவும் நின்று வேதங்களை பார்த்ததால் 4 வேதம் கண்டான் எனப்படுகிறது. இங்க 4 வேதம் கண்டான் அப்படின்ட்டு யாரு சொல்றாங்க? எம்பெருமான்னு சொல்றாங்க. எப்படி தானாக இருந்தது மட்டுமோடு அல்லாமல் அசாதாரணமான உருவாக வியாச பகவான் உருவத்திலிருந்து வேதத்தை கண்டான் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம 2 தெரிஞ்சுக்கிறோங்க. என்னன்னா வேதவியாச பகவான் வேதங்களை கண்டார். ஏன்னா அவர் ஆவேச அவதாரமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆவேச அவதாரமாக இருப்பதால் வேதவியாச பகவானும் தன்னுடைய இந்த தனித்திறமையால கண்டார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் வேதவியாச பகவான் வடிவத்திலிருந்து 4 வேதங்களை கண்டான் அப்படின்னு சொல்லி பெரிய திருமொழியில காட்டி கொடுத்துருக்காங்க. 4 வேதம் கண்ட இவர் ஒரு ரிஷி. ரிஷிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? தரிசித்தல், பார்த்தாங்க. அந்த வேத வாக்கியங்களை அவர் பார்த்தார். புராண ரிஷி சத்தியவத்தின் பிள்ளையான வியாசர் 18 புராணங்களை செய்தார் என்பது முன்புள்ள கிரமத்திலே புராணங்களை செய்தார் என்பது பிரமாணம். இது பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு சிருஷ்டியிலும் பழைய இருந்தது போலவே செய்வாங்க, இருந்தது போலவே செய்துட்டே வருவாங்க. அந்த 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 வேலை அவரவர்களுக்கு அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இப்ப திசைமுகன் அந்த 4முக பிரம்மா எப்படி வேதங்களை முன்பு இருந்தது போலவே செய்தானோ, அதே போல வியாச பகவான் முன்பு இருந்தது போலவே அந்த 18 புராணங்களை செய்தார் அப்படின்ட்டு. வேதவியாச ஸ்ரீமன் நாராயணின் ஆவேச அவதாரம். இவர் ஒரு ஜீவாத்மா வேதவியாசர். ஆனா எம்பெருமான் தன்னுடைய தன்மைகளோடு அவருடன் கலந்து இருக்கிறான். ஆகையால அவருடைய அறிவினுடைய அந்த ஏற்றமே ரொம்ப அதிகமாக இருக்கும். கலங்கிய அறிவை உடைய பிரமன், சிவன் முதலிய தேவர்கள் எல்லா உயிர்கட்கும் புகலிடமான குற்றமற்ற நாராயணனை சரணாக அடைந்தார்கள். இவர்கள் விண்ணப்பம் கேட்ட புருஷோத்தமன் பராசர முனிவருக்கும் சத்தியவதி இடத்தில் மகா யோகியாக அவதரித்தார். ஸோ வியாச பகவான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்றாங்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட. கலக்கமுற்ற தேவர்கள், ஏதோ கஷ்டம் உங்களுக்கு, கலக்கமுற்ற தேவர்கள் பிரமன், சிவன் முதலிய எல்லா தேவர்களுமே நாராயணனை அடைந்து அவரை வேண்டிய பொழுது அவர் யாருக்கும்? பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிள்ளையாக எம்பெருமானுடைய ஆவேச அவதாரமாக தோன்றினார் வியாச பகவான். அவர் ரிஷி. அப்புறம் இப்ப ரிஷிங்கிறதுக்கு இவ்வளவு காமிச்சிட்டோம். இப்ப அடுத்தது முனி அப்படின்னு பார்க்கணும். ரிஷி, முனி, கவி 3 தானே பார்க்கணும். முனி எப்படின்னா கிருஷ்ண துவைபாயனர் எனப்பட்ட வியாச முனிவரை இறைவன் நாராயணனாக அறிய கடவாய் என்பது பிரமாணம். அவன் சாட்சாத் நாராயணனே என்று நீ கிருஷ்ண துவைபாயனர் தான் வியாசர். அவரை இறைவன் நாராயணனாகவே அறிய கடவாய் அப்படின்னு சொல்றாங்க. வியாச பகவான் ரிஷி என்பது போல வியாச பகவானை முனி என்பது போல அவர் முனி கூட. முனினா யாரு? மனநசீலம், அதாவது திருப்பி 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 அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவன் குணங்களையும் மனனம் செய்து கொண்டே இருப்பார்கள். திருப்பி 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 மனசுக்குள்ள அவங்க ஓட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆகையால் அவர் முனி. ஆகையால் வியாச பகவான் ரிஷி, வியாச பகவான் முனி. இந்த மகாத்மாவால் இவ்விதமான பாரதம் சொல்லப்பட்டதோ இந்த வியாசராகிய மகாமுனிவர். இந்த முனின்னு எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறாங்க. இப்ப ரிஷிங்கிறதுக்கு பிரமாணம் பார்த்தோம், முனின்னு சொல்றதுக்கு பிரமாணம் வேணும் இல்லையா? அதுக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மகாபாரதத்திலேருந்து. இந்த மகாத்மாவால் இவ்விதம் பாரதம் சொல்லப்பட்டதோ இந்த வியாசராகிய மகாமுனிவர் அப்படின்ட்டு அந்த மகாபாரதத்தை அவர் எழுதியதால அவரை முனி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கவி. ரிஷி சொல்லிட்டோம், முனி சொல்லிட்டோம், கவி. கவி என்பது போல நூல்களை பார்ப்பவன் கவி. பார்த்தா இல்லையா? பார்ப்பவன் கவி. உலகங்களை தூய்மை செய்கிற கவிகளுக்கு முதன்மை பெற்றவர் வியாச பகவான். அந்த உலகத்தை தூய்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆவேச அவதாரமாக வியாச பகவான இருக்க, அவர் உலகத்தை தூய்மை செய்வதற்காக கவிகளுக்குள் முதன்மை பெற்றவர். கவி அப்படின்னா முதன்மையான கவின்னு பார்த்தா வியாச பகவான். இவ்வாறு வியாசர் ரிஷி, முனி, கவி எனப்படுகிறார். இப்ப நம்ம 3 பேர் எடுத்தோம். வியாச பகவான் ஒருத்தர், அப்புறம் சௌனக பகவான் 2வது, நம்மாழ்வார் 3வது.
இப்போ வியாச பகவானுக்கு இந்த ரிஷி கவி முனி எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இவருக்கு சௌனக பகவானுக்கு எப்படி பொருந்தும், இவர் எப்படி ரிஷி, எப்படி முனி, எப்படி கவி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மந்திரதர்சி. இப்போ இவருக்கு என்ன பேரு? புராண ரிஷி. வியாசரை வந்து புராண ரிஷினோ, இவர் வந்து மந்திரதர்சி. மந்திரதர்சின்னா சௌனக பகவான் ரிஷி எனப்படுவது போல மந்திரங்களை பார்த்து சொன்னவர். இவங்க வந்து அந்த வேத மந்திரங்கள் அவர்கள் கண்களுக்கு புலப்படும். அதுதான் அங்கே பெரிய ஆச்சரியம். இல்லாட்டி எப்படி நாம் எப்படி வேதங்களை அறிந்திருப்போம்? மந்திரங்களை பார்த்து சொன்னவர், அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால்தான் அவருக்கு மந்திரதர்சி அப்படின்னு பேர். மந்திரங்களை கண்ணால் கண்டவர், மந்திரங்களை கண்ணால் கண்டவர், மந்திரங்களை பார்த்து சொன்னவர், முன்னரே இருந்த சொற்களின் சேர்க்கை அறிந்து சொன்னார். எனவே மந்திரங்களை கூறி ரிஷிக்கு வணக்கம் என்பது பிரமாணம். இது ஒன்னொன்னுத்துக்கும் பிரமாணம் எடுத்து காட்டுறாங்க. இல்லாட்டி எப்படி நம்புவாங்க? இதை நம்ப மாட்டாங்க. அதனால தான் இதுதான். இது பார்த்தீங்களா, முன்பே இருந்த சொற்களின் சேர்க்கை. இந்த வேதத்தை வந்து சப்த ராசி அப்படின்னுவாங்க, ஒலி கூட்டம். ஒலி கூட்டம் அந்த சொற்களின் சேர்க்கை, அது அப்படி சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அதுக்கு பொருள் சரியாக வரும். அதை முன்னம் இருந்தபடியே பார்த்து சொன்னதுனால இவர் மந்திரதர்சி அப்படின்னு பேர். யாருக்கு? இந்த சௌனக பகவானுக்கு. அப்புறம் சௌனக பகவான் முனி. ரிஷிந்து பார்த்துட்டோம். முனி எப்படின்னாக்க பகவானாகிய சௌனக முனி என்பது பிரமாணம். அவரே முனினே சொல்லிட்டாங்க, பகவானாகிய சௌனக முனி. சௌனக பகவான் கவி எனப்படுவது போல முனின்ட்டாங்க. இப்போ கவி. மந்திரங்களை சொன்னதால் இவர் திறத்திலும் கவி எனப்படுவது உண்டு. அவர் வந்து அதாவது உலகத்தையே தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் நூல்களை எழுதியதால் அவருக்கு கவின்னு பேர். யாருக்கு? வியாச பகவானுக்கு. இவருக்கு ஏன் கவினா, மந்திரங்களை சொன்னதாலே இவர் திறத்திலும் கவி எனப்படுவது உண்டு. ஏன்னா மந்திரங்களை தரிசித்தார் இல்லையா, தரிசித்து அவர் அதை ஏடுபடுத்தி வைத்திருப்பார். ஆகையாலே இவரும் கவிதான். இவ்வாறு சௌனக பகவான் ரிஷி முனி கவி எனப்பட்டார். வியாச பகவான் எப்படி ரிஷி முனி கவி எனப்பட்டார், சௌனக பகவான் எப்படி ரிஷி முனி கவி எனப்பட்டார். இப்போ வந்து நம்மாழ்வார் எப்படி இது பொருத்தமாக எடுத்துக்கொள்வார் அப்படின்னு பார்த்தாக்கா, இவரையும் யாருன்னா நம்மாழ்வாரையும் ரிஷி முனி கவி என்னுவது போலவும் பொருத்தும். அதுவே இவருக்கும் பொருந்தும். இவரை நம்மாழ்வாரை ரிஷி என்பது எப்படி, இவரை எப்படி ரிஷின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கு, பரம்பொருள் விஷயமாய் தமிழிலே உள்ள 1000 பாசுரங்களை உடைய திருவாய்மொழி என்னும் உபனிஷத்தை எவர் அறிந்தாரோ அப்படிப்பட்டவராய் இவ்வுலகத்தில் அவதரித்த கிருஷ்ண பகவான் விஷயத்தில் உண்டான ஆசையின் உருவம் போல இருக்கிற ரிஷியாகிய நம்மாழ்வாரை வணங்குகிறோம் அப்படின்ட்டு பராசர பட்டர் வந்து ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் எழுதியிருக்கிறார். இவர் வந்து கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்வாங்க நம்மாழ்வார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு கிருஷ்ணர் மேல் கொண்ட பிரேமையே, அந்த ஆசையே ஒரு வடிவானது போல இருப்பவர் நம்மாழ்வார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அவரால் தமிழில் அருள் செய்யப்பட்டது அந்த ரிஷி அப்படின்னு சொல்லி இந்த பிரமாணம் பின்னால் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, ருஷிம் ஜூஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிதி ஓதித்தம் சஹஸ்ரசாக்கம் யோத்ராக்ஷி திராவிடி பிரஹ்ம சம்ஹிதாம் என்பது ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் 6வது ஸ்லோகம். பராசர பட்டர் சொல்லியிருக்கார். என்னன்னா, பரம்பொருள் விஷயமாக தமிழிலே உள்ள 1000 பாசுரங்கள், தமிழிலே உள்ளது பகவான் திறத்திலானது 1000 பாசுரங்கள். இது எது? திருவாய்மொழி. இன்னும் உபனிஷத்தை, அதே ஒரு உபனிஷத்தாக சொல்றார். உபனிஷத்தை எவர் அறிந்தாரோ, யார் ஒருத்தர் அவரும் தரிசித்தார், பார்த்தார். அவர் வந்து எப்படின்னாக்கா, கிருஷ்ணனிடத்தில் கொண்ட பிரேமையே ஒரு உருவமானது போல கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் எனப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த கிருஷ்ண பகவான் விஷயத்தில் உண்டான ஆசையின் உருவம் போல் இருக்கிற ரிஷியாகிய நம்மாழ்வார். ஸோ அந்த ரிஷிங்கிறது நம்மாழ்வாருக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது இங்கே காட்டி கொடுக்கப்பட்டது. அப்புறம் முனின்னு எப்படி சொல்லலாம்? இவரை ரிஷிங்கிறது ஒத்துவிட்டோம். முனி எப்படின்னா, சடருடைய அறிவினை கெடுப்பவரும் ஞானம் இல்லாதவர்க்கு ஞானத்தை உண்டு பண்ணுபவரும் திருப்புலியாழ்வாரின் கீழும் எழுந்தி அறிப்பவருமான முனிவரான சடகோபனை வணங்குகிறேன் அப்படிங்கிறது வரும். சடருடைய அறிவின்மையை கெடுப்போம். இந்த சடர்னா யாருன்னாக்கா, இப்போ நம்ம தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஞானம் இருக்குமா. நம்ம தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியில வரும்போது அந்த ஜடம் அந்த வாயு வந்து நம்மளை பிடிச்சுக்குமா. அப்படி பிடிச்சிக்கும் பொழுது வந்து நம்ம எல்லா பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் மறந்து விட்டு
எந்த உடம்பில் எந்த குழந்தையாக நாம் வெளியே வருகிறோமோ அந்த குழந்தை அதுவே நாமாக நினைத்து வாட ஆரம்பிக்கிறோம். வாட ஆரம்பித்து அப்படியே பெரியவனாகி அப்படியே வாழ்ந்து அப்படியே கல்யாணம் கட்டி அப்படியே எல்லாம் பண்ணி அப்படியே இறந்து போய் அந்த ஜீவாத்மா இன்னொரு தாயின் வயிற்றில் போய் வெளியே வரும்போது திரும்பவும் அந்த சடம் என்னும் ஆவியை பிடித்து அப்படி. இவருக்கு சடகோபர்னு ஒரு பேர் உண்டு. யாருக்கு? சுவாமி நம்மாழ்வாருக்கு. அவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்பொழுது தம்மை பிடிக்க வந்த அந்த சடம் என்னும் வாயுவை எட்டி உதைத்து விட்டார். ஆகையாலே அவருக்கு சடகோபர், சட்டஜித் அப்படிங்கிற பெயர் உண்டு. ஆகையாலே அந்த சடம், இதாவது நம்மளுக்கு அறிவை கெடுக்கக்கூடிய அந்த சடம் என்னும் வாயை அழித்தவர். சடருடைய அறிவின்மை கெடுப்பவரும் ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணுபவர். அவர் தானே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். திருப்புலி ஆழ்வாரின் கீழே எழுந்தருள் இருப்பவர். நம்ம ஆழ்வார் திருநகரிக்கு போனாக்கா அங்கே ஒரு புளிய மரம் இருக்கும். அங்கே தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் தான் சடரை எட்டி உதச்சிட்டாரு. ஆகையால் அவருக்கு தான் குழந்தைங்கிற நினைப்பே கிடையாது. மற்ற குழந்தைகளை போல அவர் அழலை, பால் குடிக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஸோ தாய் தந்தையர் அந்த ஆதிப்பிரான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்த பொரிந்து நின்ற பிரானோட கொண்டு வந்த போது அந்த குழந்தை தவழ்ந்து போய் ஒரு புளிய மர பொந்திலே அமர்ந்து கொண்டது. அங்கேயே அது இருந்தது, நல்லா தெளிவாக இருந்தது, ஒன்றும் உடம்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆகையால திருப்புலி ஆழ்வார் எழுதியிருப்பொருளுமான முனிவரான சடகோபன் இவர் ஒரு முனி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். அது எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா பராங்குஜ அஷ்டகம் அப்படின்லேருந்து. சடகோப முனிம் வந்தே சட்டானாம் புத்தி தூஷகம் அஞ்ஞானாம் ஞானத்தை ஜனகம் திரீந்திரீணி மூல சம்ஸ்ரயம் அப்படிங்கிறத பராங்குச அஷ்டகம் பின்னால் இருக்குது. அதில் எந்த பிரமாணம் எடுத்து அதில் இவரை முனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷி ஆயிடுச்சு, முனி ஆயிடுச்சு. இவரை கவி அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மாழ்வாரே கவி என்பது உலகம் படைத்தான் கவியாயி நேர்க்கு, உலகம் படைத்தான் கவியாயி நேர்க்கு என்று திருவாழ்மொழியில் அவரே சொல்லியிருக்கார். அவரே, அதாவது உள்ள இந்த இன்டர்னல் எவிடன்ஸ் அவரே சொல்லியிருக்கார், நான் கவி அப்படின்ட்டு. கவி ஆனேற்கு, நான் கவியானேன் அப்படின்ட்டு திருவாய்மொழி 3:9-10 அவர் சொல்லி, உலகம் படைத்தான் கவி ஆயினேற்கு, கவி ஆயினேற்கு என்று தானே கவியாக சொல்லியிருக்கிறார். இவ்வாறு முன்புண்டான சொற்களின் சேர்க்கையை பார்த்து பேசினவர் என்று தோன்ற இவரை ரிஷி, முனி, கவி என்று சொல்லுவார்கள் எனப்படுகிறது. எப்படி வேதம் முன்பு இருந்ததை பார்த்து சொன்னார்களோ அதே மாதிரி இவரும் இந்த தமிழ் மறையை பார்த்து சொன்னார் அப்படிங்கிறதுனால அதுக்கும் அவர், அதாவது வியாச பகவானுக்கும் சௌனக பகவானுக்கும் இவருக்கும் வேறுபாடு கிடையாது. வியாச பகவான் எழுதிய நூல்களுக்கும் சௌகன பகவான் எழுதினத்திற்கும் இவருடைய திருவாழ்விற்கும் வேறு கிடையாது. 3 பேருமே ரிஷிகள், 3 பேருமே முனிவர்கள், 3 பேருமே கவி என்பது அந்தந்த பிரமாணத்தோடு எடுத்துக்காட்டி. ஆகையால் இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எப்படி வடமொழி வேதம் சிறப்பானதோ, எப்படி அது பின்பற்றத்தக்கதோ அதை போன்றதே தான் இந்த திருவாய்மொழியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து 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 நாயனார் இங்கே நமக்கு காட்டி தருகிறார். நான் இன்னும் அடுத்த சூத்திரம் சின்னது தான், அது வேணா பார்த்துறேன். 48வது சூத்திரம். தமிழ் மறையானது அனாதியாகவே உள்வது என்பதனை குறிப்பாக காட்டும் ஒரு பிரமாணம் இந்த சூத்திரத்தில் காட்டப்பட்டுள்ளது. இன்னொரு பிரமாணம் காட்டுறாங்க. இந்த தமிழ் மறையாகிய திருவாய்மொழி எப்பவுமே இருந்ததுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே காட்டுறாங்க. படைத்தான் கவி என்ற போதே இதுவும் யதா பூர்வ கல்பன மாமே, யதா பூர்வ கல்பன மாமே. யதா பூர்வ கல்பன மாமேன்னு பெருமாள் எம்பெருமான் இந்த அண்டத்தை சிருஷ்டிக்கும் போது அப்படியே முந்தி இருந்ததையே சிருஷ்டிப்பானாம். சூரியன்னா இப்படி தான் இருக்கணும், சந்திரன்னா இப்படி தான் இருக்கணும், நட்சத்திரம்னா இப்படி தான் இருக்கணும், ஜீவராசிகள்லாம் இப்படி தான் இருக்கணும், மரம்னா இப்படி தான் இருக்கணும். யதாபூர்வ அந்த நினைவு மாதிரியே அதே சிந்தித்து அவன் படைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, யதாபூர்வ கல்பன மாமே, யதாபூர்வ கல்பன மாமே, முந்தி இருந்ததை போலவே, அதுதான் அதோடைய அர்த்தம். அது மாதிரி இந்த தமிழ் மறையும் இந்த திருவாய்மொழியும் யதாபூர்வ கல்பனமே, முந்தி இருந்ததை போலவே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அடிஷ்னல், இன்னொரு கூடுதல் பிரமாணம் இங்கே காட்டுகிறார்கள். படைத்தான் கவி என்ற போதே இதுவும் யதாபூர்வ கல்பனமாமே அப்படின்னு இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். உலகம் படைத்தான் கவி என்ற போதே, உலகம் படைத்தான் கவி அப்படிங்கிறது ஒரு பாசுர வரி.
அதை ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான். திருவாய்மொழி 3:9-10 என்றபடி ஒருபட்டு மென்மேலும் உலகத்தை முன்போலவே படைக்கும் இடத்து பிரம்மம் சூரியனையும் சந்திரனையும் முன்கல்பத்தில் இருந்தது போலவே படைக்கிறது. அவன் ஒரு மாற்றி மாற்றி பண்ணவே மாட்டான். அது எப்படி? அவன் ஒன்றி ஒன்றி ஞாபகப்படுத்தி முந்திருந்தது போலவே படைப்பான் எம்பெருமான். அதே மாதிரி படைப்பான். பிரம்மம் சூரியனையும் சந்திரனையும் முன்கல்பத்தில் இருந்தது போலவே படைக்கிறது. அப்ப சூரியனையும் சந்திரனையும் மொத்தத்தையும் முந்திருந்தது போலவே படைக்கும் பொழுது திருவாய்மொழியும் அதே போலதான் படைத்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்குதான் சூர்யா சந்திரமபௌ ததா யதா பூர்வ கல்ப பயத் என்பது தைத்தரிய உபனிஷத்துல சொல்லியிருக்காங்க. பிரம்மமானது முன்னிருந்ததை நினைவுபடுத்தி அதே போல மீண்டும் படைக்கும் அப்படிங்கிறத தைத்தரிய உபனிஷத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆகையாலே முன்கல்பத்தில் இருந்தது போலவே படைக்கிறது என்கிறபடியே எம்பெருமான் பிரளயத்திற்கு பிறகு அண்டத்தை முன்பு இருந்தார் போலவே மீண்டும் படைக்கிறான். அதே மாதிரி பண்ணிடும். இதுவும் யதாபூர்வ கல்பனமாமே. திருவாய்மொழியும் அதே மாதிரிதான். சந்திரனும் சூரியனும் முந்திருந்த மாதிரியே படைச்சிட்டு திருவாய்மொழியை வேற மாதிரி படைக்க போறாரா? இல்லை. எல்லாம் சந்திரனும் சூரியனும் அண்டங்களையும் முன்பிருந்தது போலவே படைத்து விட்டு வேதத்தையும் முன்பிருந்ததை போலவே பிரம்மன் வாயால் வெளிவிட்டு விட்டு திருவாய்மொழியை நம்மாழ்வார் வாயால வெளியிட்டான். அதே தான். ஆகையால இதுவும் அதுவும் எல்லாம் ஒன்று. இது மட்டும் எப்படி வேற மாதிரி இருக்க முடியும்? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது இதுவும் அப்படிப்பட்டதே. இதுவும் பூர்வ கல்பனமே, பழைது போன்றதே. இந்த பிரபந்தமும் கல்பம் தோறும் முன்பிருந்தது போலவே படைக்கப்பட்டதாய் வரும் எனப்படுகிறது. இதுவும் அப்படிதான் வரும். எப்போ வேதம் முந்தி மாதிரியே வருதோ, எப்போ சந்திர சூரியர்கள் முந்தி மாதிரியே வருகிறார்களோ, எப்படி அண்டத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் முன்பிருந்தது போலவே வருகின்றனவோ அதே போல திருவாய்மொழியும் முன்கல்பத்தில் இருந்தது போலவே நம்மாழ்வார் வாக்கால் வெளிவந்தது அப்படிங்கிறது தான் இங்க முடிவான செய்தி. இந்த பிரபந்தமும் கல்பம் தோறும் முன்பிருந்தது போலவே படைக்கப்பட்டதாய் வரும் எனப்படுகிறது. யதாபூர்வ கல்பனம், முன்பு போலவே படைக்கப்படுது. ஆகையால இந்த யுகத்துல இந்த காலத்துல நம்ம திருவாய்மொழி படிக்கிறோம். நம்மாழ்வாருடைய திருவாக்கிலேருந்து வந்தது. இது இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே இருந்தது, அனாதியானது, அழிவில்லாதது, கல்பம் தோறும் மீண்டும் மீண்டும் முன்பிருந்தது போலவே வரும் அப்படின்னு சொல்வதாலே வேதத்திற்கு இருக்கக்கூடிய அதே ஏற்றம் திருவாய்மொழிக்கும் உண்டு. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத இந்த கூடுதல் பிரமாணம் வாயிலாக நமக்கு நாயனார் காட்டி தருகிறார். அடுத்த சூத்திரம் ரொம்ப பெருசு. அது அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இன்னைக்கு இதோட நிற்க வச்சோம்.